கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 91வது சங்கீதம் 1வது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உன்னதமானவருடைய மறைவில், அதாவது அவருடைய நிழலில் நாம் இருக்கும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. 36வது சங்கீதம் 7வது வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய கிருபை அருமையானது, அதனால் மனுபுத்திரர் அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர் கர்த்தராகிய தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய நிழலிலே நாம் தங்கும்படியாக நமக்கு ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனின் நிழலால் வரும் நன்மைகள் என்ன என்பதை 5 காரியங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஆதார வசனம் யோபு 33வது அதிகாரம் 18வது வசனம். இவ்விதமாய் அவன் ஆத்மாவை படுகுழிக்கும், அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மாவை படுகுழிக்கும், நம்முடைய ஜீவனை வெட்டுக்கும் கர்த்தர் தப்புவிக்கிறார். அது மாத்திரமல்ல, 91வது சங்கீதம் 3வது வசனத்தின்படி வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். 18வது சங்கீதம் 43வது வசனத்தின்படி ஜனங்கள் சண்டைகளுக்கு, வீணான மனிதர்கள் கொண்டு வருகிற எல்லா விதமான சூழ்ச்சிகளுக்கு கர்த்தர் தப்புவிக்கிறார். 18வது சங்கீதம் 48வது வசனத்தின்படி கொடுமையான மனுஷனுக்கு, அதாவது மனசாட்சியே இல்லாம ஒரு மனிதன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுகிற கொடுமையான மனுஷனுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் உன்னதரின் நிழலில் நாம் இருக்கிறவர்களா இருக்கும் பொழுது நிச்சயமாக இவ்விதமான தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அணுகாது. 2வது, பயத்துக்கு நீங்களாக்கப்படுகிறோம். ஆதார வசனம் மத்தேயு 14வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு சூழ்நிலையில் சீஷர்கள் படவில் இருந்தது நிமித்தமாக அலைகள் ஆவேசமாக கொந்தளித்தது. அது நிமித்தமாக அவர்கள் பயத்தில் அலறினார்கள். இயேசு அவர்களை பார்ப்பதற்கு அந்த இடத்திற்கு போனார். உடனே இயேசு இவ்விதமாக அவர்களோடு பேசுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பயம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவருடைய நிழலில் கீழ் நாம் தங்கும் பொழுது, வாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாப்பார். 91வது சங்கீதம் 3வது வசனத்தின்படி இரவில் உண்டாகும் பயங்கரம் நம்மை அணுகாதவாறு நம்மை பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, பகலில் பறக்கும் அம்பிற்கும் நம்மை தப்புவித்து பாதுகாப்பார். இருளின் நடமாடும் கொள்ளை நோக்கியும் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக பேர் தூங்க முடியாதபடிக்கு பயத்தினால அவங்க குழம்பி தவித்து டிப்ரெஷன்ல, அவங்க ஓவர் திங்கிங்ல இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் இன்று உங்களுக்கு இந்த வசனங்கள் மூலமாக உங்களோடு இடைப்படுகிறார். உன்னதமானவருடைய மறைவில் நீங்கள் இருக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய, அதாவது பிதாவாகிய தேவனுடைய நிழலின் கீழ் நீங்கள் தங்கும் பொழுது நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். எல்லா பயத்துக்கும் கர்த்தர் உங்களை தப்புவித்து பாதுகாப்பார். 3வது, தீங்குக்கு நீங்களாக்கப்படுகிறோம். ஆதார வசனம் 121வது சங்கீதம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா விதமான அநித்தியமான தீங்கான காரியங்களுக்கு கர்த்தர் உங்களை, உங்கள் ஆத்மாவை விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி யாக்கோபை எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி அவனை பின்தொடராதபடிக்கு அவனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவனுடைய சொந்த சகோதரரால் அவர் துரத்தப்படும் பொழுது யாக்கோபை கர்த்தர் பாதுகாத்தார். எதனால் தெரியுமா? யாக்கோபு கர்த்தரை சார்ந்து இருந்தார். அவருடைய நிழலின் கீழ், அவருடைய பாதுகாப்பின் மறைவின் கீழ் அவர் இருந்தார். அது நிமித்தமாகவே தீங்கு அவரை தொட முடியவில்லை.
1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம், யாபேசை தீங்கு தொடரவில்லை. அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 5வது வசனம், பவுலை தீங்கு அணுகவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் பவுலுக்கு விரோதமாக ஒரு சர்ப்பமானது அவரை பட்சித்த பொழுது கூட கர்த்தர் அவனை பாதுகாத்தார். எதனால் தெரியுமா? கர்த்தருடைய மறைவின் கீழ், சர்வ வல்லவருடைய நிழலின் கீழ் பவுல் இருந்தபடியால் பவுல் பாதுகாக்கப்பட்டார். இன்று பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்கு நாம் அவருடைய நிழலின் கீழ், அதாவது சர்வ வல்லவருடைய நிழலின் கீழ் வாசம் பண்ணுகிறவர்களாய், தங்குகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவ்வுலக வாழ்க்கையில் நன்மையான வழியை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டுமா, தீமையான வழியை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்பது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, யாருமே தவற தெரியாம செய்யறதில்ல, எல்லாருமே தெரிந்துதான் செய்யறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களிடத்திலிருந்து விரும்புகிறது நன்மையான வழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே. பிரியமானவர்களே, தீமையானது நீங்கள் செய்யும் பொழுது, தீங்கான வழியில் நீங்கள் போகும் பொழுது, அது இவ்வுலக வாழ்க்கையில் சில சிற்றின்பங்கள் நிமித்தமாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அது வெறும் தற்காலிகமானது. எல்லையில்லா முடிவில்லா அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் நன்மையானதை தெரிந்து கொண்டு நன்மையான வழியில் நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 4வதாக காக்கப்படுகிறோம். ஆதார வசனம் 41வது சங்கீதம் 2வது வசனம், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் நிர்மூலமாகி போக வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் முன்பாக கர்த்தர் உங்களை உயிரோடு வைப்பார். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று உங்கள் ஜீவனை கர்த்தர் காத்துக்கொள்வார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். பாக்கியவானாய் இருப்பான் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருப்பீர்கள். கடைசி பகுதியை பாருங்க, அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக என்னதான் சூழ்ச்சி செய்தாலும் அது உங்க வாழ்க்கையில் பலிக்காது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை பாதுகாத்து சத்துருக்களின் கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதவாறு எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் காலேபை கர்த்தர் பாதுகாத்தார். யோசுவா 14வது அதிகாரம் 10வது வசனத்தின் மூலம் இதை அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி கர்த்தர் சவுலிடமிருந்து தாவீதை காத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது கூட தாவீதோடு கர்த்தர் இருந்தபடியினால், தாவீதோடு கர்த்தர் வாசம் பண்ணினபடியினால் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். சவுலுடைய கைக்கு கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, அந்நிய ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கான நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். உங்களை எல்லா தீங்குக்கும் சத்ருவின் கைக்கு ஒப்பு கொடுக்காதவாறு கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். கடைசியாக விடுவிக்கப்படுகிறோம். ஆதார வசனம் 37வது சங்கீதம் 40வது வசனம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்புகிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க, கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்கிறார், அவர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 6 முதல் 7வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலரை எகிப்தியரிடத்திலிருந்து விடுவித்தார். பல வருடங்களாக அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார், எகிப்திலிருந்து விடுவித்தார். இன்று பிரியமானவர்களே, நீங்க சில சூழ்நிலைகள் நிமித்தமாக, சில பாவத்தின் நிமித்தமாக அந்த பாவத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் மனிதர்களுக்கும் நீங்கள் அடிமையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் கூடாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை வீண் போகாது. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 1வது வசனம், எல்லா சத்துருவின் கைகளுக்கும் தாவீதை விடுவித்தார். இன்று பிரியமானவர்களே, உங்களை கூட உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனிதர்கள் மற்றும் சத்துருக்களின் சூழ்ச்சிகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாப்பார். ஓசியா 13வது அதிகாரம் 14வது வசனம், ஜனங்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல சில மனிதர்கள் வியாதியின் நிமித்தமாக மரண பயத்தோடு நீங்க காணப்படலாம். இனி எனக்கான விடுதலை எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். எண்ணற்ற அற்புதங்களை வேதத்தில் கர்த்தர் செய்திருக்கிறார் என்பதை நாம் பல அற்புதங்கள் வழியாக அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இன்று கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தர் அங்கேயும் உங்களை பாதுகாக்க வல்லவர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வியாதியிலிருந்து ஒரு நிரந்தர விடுதலை கிடையாது என்று டாக்டரால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். மரணத்துக்கு நீங்களாக்கி கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை கட்டளையிடுவார். இந்த வியாதியில் நெருக்கத்திலிருந்து அற்புதத்தை கட்டளையிட்டு இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் சுகப்படுத்துவார், விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. தேவனுடைய நிழல் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தப்பு வைக்கப்படுகிறோம், பயத்துக்கு நீங்களாக்கப்படுகிறோம், தீங்குக்கு நீங்களாக்கப்படுகிறோம், நாம் ஒவ்வொருவரும் காக்கப்படுகிறோம், கடைசியாக நம்ம ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான ஆயுதங்களையும், சத்ருவானவன் நமக்கு விரோதமாக கொண்டு வருகிற சூழ்ச்சிகளையும் நாம் மேற்கொள்கிறவர்களாய் இருப்போம். இந்த 5 விதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நாம் உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறவர்களாய், தங்கி தாபரிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு இணைந்து கர்த்தருடைய நிழல், அதாவது சர்வ வல்லவருடைய நிழலின் கீழ் நாம் வாசம் பண்ண வேண்டும் என்று ஒரு மனதாக இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. நீர் இன்றப்பா எங்களுக்காக கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மறைவின் கீழ் நாங்கள் இருக்க வேண்டுமாப்பா. சர்வ வல்லவருடைய நிழலின் கீழ் நாங்கள் வாசம் பண்ண வேண்டும், தங்க வேண்டும். ஆண்டவரே அப்பா, எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எல்லா தீங்குக்கும் உடைய பிள்ளைகளை விலக்குங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தரித்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. அது மாத்திரமல்ல, விடுவிக்கப்பட முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய எல்லா கொள்ளை நோய்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி, தீங்குக்கும் நீங்களாக்கி உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் எல்லா தீங்குக்கும், எல்லா சத்ருவின் கண்ணிகளுக்கும் பிள்ளைகள் தப்பி வைக்க விட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லையப்பா. உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்தீர் ஆண்டவரே. அன்றொரு நாளுக்குள்ள தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்தித்து பரிபூர்ண நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடுங்க. வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. ஆவிக்குரிய தேவைகளினாலும் இம்மைக்குரிய தேவைகளினாலும் பிள்ளைகளை திருப்தியாக்குங்க தகப்பனே. விசுவாசிக்கிறவளை பாக்கியவது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குமே அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு புது புது கிருபையினால் நன்மையினாலும் திருப்தியாக்குங்க தகப்பனே. உமலாகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. உமையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெக்கப்பட்டு போக கூடாதப்பா. நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நம்பினோரை நீர் ஒருபோதும் அப்பா கைவிடுகிறவர் அல்ல ஆண்டவரே. உம்முடைய சர்வ வல்லமையுள்ள நிழலின் கீழ் நாங்கள் தங்கி வாசம் பண்ண எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களிடத்துல இன்றைக்கும் அநேக குறைகள் இருக்கிறது ஆண்டவரே. குறைவுள்ள பாத்திரம் ஆண்டவரே. நிறைவானவர் நீர் வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. எங்களுக்குள்ள கர்த்தர் நீர் அசைவாடுங்கப்பா. நீங்க வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமான தேசம் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. தீமையான வழி வேண்டாப்பா, சுய வழி வேண்டாம் ஆண்டவரே. தற்காலிகமான இன்பம் எங்களுக்கு வேண்டாமாப்பா. நிரந்தரமான சமாதானத்தையும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் அப்பா இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. கால் போன போக்கில் போகாதபடிக்கு உடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி சீர்படுத்தி உடைய சித்தத்தின்படி கர்த்தர் உடைய வழியில் வழி நடத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இழந்து போன சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் தக்கதாக இரட்டிப்பான மன மகிழ்ச்சியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அநேக குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு காணப்படுறாங்க தகப்பனே. அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா.
இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால் அப்பா. உடைய நாமத்தில் வல்லமை உண்டு ஆண்டவரே. இயேசு என்ற நாமத்தில் அற்புதம் உண்டு ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. குழந்தை செல்வம் உம்மால் வருகிற சுதந்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் பாக்கியவதிகளாக பிறரால் சொல்லப்பட பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற வேளையில குழந்தை செல்வத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதுமாப்பா, இந்த காத்திருக்கிறது போதும் ஆண்டவரே. கர்த்தர் பிள்ளைகளுக்காக மனம் இறங்கும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலர் கண்ணீரில் வருமானம் இல்லாமல் அப்பா பல கடன்களை வாங்கி சிக்குண்டு சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. ஏற்ற இடத்துல ஒரு வேலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சத்ருவானவன் இவர்களுடைய ஆசீர்வாதத்தை பறித்து வைக்க கூடாதப்பா. எல்லா விதமான சத்ருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேனப்பா. பிள்ளைகள் இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்கப்பா. கடன் பிரச்சனையில பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. வட்டி கடன்ல, இன்ட்ரெஸ்ட்ல, இஎம்ஐஸ் கட்ட முடியாம, வீட்டு லோன் போட்டுட்டு அதை கட்ட முடியாம இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. உம்மால் ஆகுமாப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கடன் என்ற இந்த சிறையிருப்பிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, அநேக ஜனங்களுக்கு விரோதமாக பிற ஜனங்கள் எழும்புகிறார்கள் ஆண்டவரே. அந்த மக்களை கர்த்தர் சந்திங்கப்பா. சமாதானத்தின் தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உன்னுடைய சத்துருக்கள் உன்னிடத்தில் வந்து சமாதானமாக இருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அப்பா சமாதானம் ஆகும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. இன்னும் அநேக குடும்பத்தில் ஆண்டவரே பிரச்சனை நிமித்தமாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கிறது தகப்பனே. அந்த பிரிவினையை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குங்க தகப்பனே. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணையை நான் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்றீங்க தகப்பனே. நீர் கொடுத்த துணையை அப்பா அவர்கள் ஆண்டவரே பாக்கியமாக நினைத்து வாழ இயேசுவின் நாமத்தில் கிருபை செய்யுங்கப்பா. குறைகளை மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பமாக இணைந்து சந்தோஷமாக வாழ முடியும் நாம மகிமைக்கென்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம் திருமணத்திற்காக காத்திருக்கிற முடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு ஏற்ற விழாயிலுமே இப்ப கர்த்தர் கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுங்க. மன மகிழ்ச்சியை கட்டளையிடுங்க தகப்பனே. காத்திருக்கிறது மனதை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கிற காரியம் உம்முடைய சித்தத்தின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு இன்பமாக மன மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்பா. உடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களிடத்துல எந்த குறைவுகளும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் எல்லா குறைகளையும் நிறையாக மாற்றுங்கப்பா. எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்நிய காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத அநித்தியமான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. எல்லா பாவ அடிமைத்தன கட்டுகளில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. தன் பாவத்தை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இருதய பூர்வமாக நம்முடைய சமூகத்தில் அமர்ந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அந்த பாவத்தினுடைய உணர்வுகளை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. அவங்க செய்யற தவறுகளை பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை வெளிப்படுத்தி கொடுக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமில்லாத வழியில் நடந்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னித்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எல்லா ஆசீர்வாத தடைகளை கர்த்தர் மாற்றி எல்லா வேதனை உண்டாக்குற வழியை கர்த்தர் மாற்றி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கட்டளையிட போகிறீர். இயேசுவின் நாமத்தினால் அதை செய்ய போகிறீர். அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்று மாமன் என்று நீர் எங்களுக்கு பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் வியாதி படுக்கையில இருக்கிற முடிய பிள்ளைகள் எழும்பி நடக்க முடியல, ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. உம்மால் ஆகும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எழும்பி நடக்க பண்ணுங்கப்பா. ஒரு அற்புத விடுதலையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இன்னும் கிட்னி ஸ்டோன்னால பாதிக்கப்பட்ட அந்த வேதனை தாங்க முடியாமல் வழியில் இருக்கிற முடிய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. ஹார்ட் டிசீஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த இருதயத்தை சீர் பண்ணி கொடுங்க ஆண்டவரே. பரம தேவன் பரம வைத்தியராக முடிய பிள்ளைகளுக்காக மனமிறங்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. நம்ம அநேக வேதனைகளோடு இருக்கிற முடிய பிள்ளைகளுடைய வேதனையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கு என்று நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்களை
கர்த்தர் நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை தாங்குகிற தேவன், எங்களை வழிநடத்துகிற தேவன் அப்பா, எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை விடுவிக்கிற தேவன் அப்பா. எல்லா தீங்குக்கும் எங்களை விடுவித்து கத்ததாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியோக தேவனின் வல்லமையுடைய நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பத்தையும் பரிபூர்ண நன்மையினால் ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத உடைய பிள்ளைகள் உடைய அன்பை ருசி பார்க்க இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க. குடும்பமாக உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றுங்க. பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். God bless you.